பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்ப சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சார் பதிவாளர் துணையுடன் அவசரமாக அரங்கேறியுள்ள இந்த முறைகேட்டில் நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலமானது கோயில் நிர்வாகத்தால் கையகப்படுத்தப்பட்டு பக்தர்களின் இலவச வாகன நிறுத்துமிடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கோயில் சொத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் அதனை முறைகேடாக வெறும் 2 கோடி ரூபாய்க்கு சுருட்ட முயன்ற மோசடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சொத்தை எக்காரணம் கொண்டும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று மடத்தின் தர்கார் பலமுறை அனுப்பிய நோட்டீஸ், நீதிமன்ற தீர்ப்புகள் என எதையுமே கண்டு கொள்ளாமல் போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர்களுக்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 6ஆம் தேதி நடந்துள்ள பத்திரப்பதிவு தொடர்பாக பதிவுத்துறைக்கு கோயில் நிர்வாகம் அனுப்பிய புகார் கடிதத்தை தொடர்ந்தே இந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கும் வந்திருக்கிறது. இதில் பெரும் அதிர்ச்சி என்னவென்றால், பழனி சார் பதிவாளர் விடுமுறையில் சென்ற நிலையில் அவருக்கு பதிலாக கூடுதல் பொறுப்பில் பணிக்கு வந்த கொடைக்கானல் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஒரே நாளில் அவசரமாக பத்திரப்பதிவு செய்ததுதான். பூதாகரமாக வெடித்துள்ள இந்த விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலியான ட்ரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ், நிலத்தை வாங்கிய வெள்ளதுரை மற்றும் சேதுபதி ஆகிய 4 பேர் மீதும் பழனி அடிவாரம் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் உறவினர் பெயரில் இந்த கோயில் சொத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கும் அமைச்சர் ரமேஷ், இந்த முறைகேட்டில் தொடர்புடைய நபர்கள் யாரும் தனக்கு உறவினர்கள் கிடையாது என்றும் பொய் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார். நிர்பந்தத்தால் தான் பத்திரப்பதிவு செய்து கொடுத்தேன் என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அலுவலக ஊழியர்களிடம் புலம்பியதாக தகவலும் வெளியாகியிருக்கும் நிலையில் இதன் பின்னணியில் இருக்கும் அனைவரையும் கூண்டோடு கைது செய்ய வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.